அப்போ எப்போ இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த எப்போ கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்து அறிவிச்சாச்சு என்ன செய்யுது அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக பொதுவாக சொல்லும் பொழுது எல்லா திட்டங்களையும் தொடங்கும் பொழுது இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், இந்த அரசு பள்ளியில கரு அமைத்தல் தான் நம்ம தொடங்குறோம், இவங்களோட தொடங்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. கதிர்வேல் சுவாமி, நம்முடைய அருள்மிகு கதிர்வேல் சுவாமி தேவஸ்தானம் இங்கே இருக்குது. கதிர்வேல் சுவாமி இருக்கார், முருகர் இருக்கார், முருகர் இங்கே இருக்கிறாரு. அப்போ எந்த திட்டத்தை தொடங்கினா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்க வந்து குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் அறிவிச்சோம். 1000 ரூபாய் தான் அறிவிச்சோம், கொடுத்தோம் முதல்ல கொடுத்தோம். இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 50,000 குடும்ப தலைவி பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதத்தோறும் சென்றடைகின்றது. அப்போ நாங்கள் 70,000 குடும்ப தலைவர்களுக்கு சென்றடைன்னு சொல்லியிருந்தோம். கணக்கில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 70,000 குடும்ப தலைவர்களுக்கு எந்த உதவியும் பெறாதவங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் 50,000 பேருக்கு கிடைச்சிருக்கு. மீதி உள்ள 20,000 பேருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கிடைச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து அந்த முறையை மாற்றி அவங்க அந்த ஆதார இணைப்பில் அந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து போகுது. அந்த விவரத்தை வச்சு அவங்களுக்கு எல்லாரும் கொடுத்தலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால் எல்லாருடைய கணக்கிலும் அது சென்று விடும். அப்போ அரசு அறிவித்த மாதிரி 70,000 குடும்ப தலைவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் சென்று விடும். அடுத்து பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு உடனே 50,000 வைப்பு வைக்க போகிறோம் சொன்னோம். இது என்ன புதுசாக வைப்பு வைக்க முடியுமா, இது என்ன இது அப்படின்னு சொன்னாங்க. 50,000 பெண் குழந்தை உடனே பெற்றோர் பெண் குழந்தை 50,000 போயிடுது. அப்போ அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு 18 வயது ஆன பிறகு அவங்களுக்கு 2.5 லட்சம் கிடைக்கிறாங்க வங்கியில். 2 லட்சம் வந்து படிக்கிறது, அடுத்து மேல் படிக்கிறதுக்கு தேவையான உதவி அவர்களுக்கு கிடைக்கும். திருமணத்துக்கு தேவையான உதவி தெரியுமா.